லைஃப்பில் நம்ம எடுத்த முடிவு சரியா இல்லை தப்பா அப்படின்னு ரொம்ப யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்து போயிருப்போம். அந்த மாதிரி எல்லாருக்குமே வரும். லைக் நான் ஜாப் பற்றி மட்டும் சொல்லலை, மேபி சில பேருக்கு ஜாப் செட் ஆயிடுச்சு, அவங்க அந்த லெவலுக்கான ஒரு சஸ்டைனபிலிட்டியை ரீச் பண்ணிட்டாங்க, அவங்க சஸ்டைன் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் ஆட் பண்ண ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வராது. அவங்க அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து டஃப்பான பீரியட் தான். அது வந்து நாட் ஒன்லி இந்த ஜாப் அண்ட் ஆல்சோ ஃபேமிலியில் கூட நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த லெவல் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். நம்ம எடுத்த முடிவு சரியாக தப்பு பண்ணிட்டோமோ அந்த மாதிரி நிறைய தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருங்க, ரொம்ப காமாக இருங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஓகே நான் இதில் அமைதியாக இருந்தேன், எந்த சலசலப்பும் கிரியேட் பண்ணல, எந்த ஒரு என்ன தான் நமக்குள்ள 1000 ட்ராமா இருந்தாலும் நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் அதை நம்மளே அப்படியே அமைதியாக லைக் ஒரு நமக்கு நாமே கன்வின்சிங்காக அதை விட்டு தாண்டி வரணும் அப்படின்றது தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, இல்லை உங்களோட டார்கெட் பாயிண்ட் நான் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு இடம் வச்சுருப்பீங்களா, அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜர்னியை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் எந்த ஊன்ஸும் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் வந்து கோவப்பட்டு கத்தி ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்டர்னலாக ஒரு சின்ன சலசலப்பை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு கசப்பான இதாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு திரும்பி பார்க்கவே தோணாது. எப்போவுமே நம்ம கடந்து வந்து பார்த்துட்டுலாம் அவ்வளோ பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ் இருக்கலாம், சந்தோஷமான மொமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை உங்களுக்கு நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடந்து தாண்டி சகிச்சு தான் வரணும். இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இல்லையா, இல்லை இது எனக்கு ஒத்து போகல அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பை, டேக் கேர்.